வணக்கம், நான் உங்கள் நவீன் ஷோரி. இந்த நேவிகேஷன் அப்படின்ற சேனல் வந்து கன்னடத்தில் இருக்குமா, இல்லை தமிழில் இருக்குமா, இல்லை தெலுங்கில் இருக்குமா அப்படின்ற அந்த கவலையை கொஞ்சம் விட்டுட்டு எந்தெந்த மொழியில் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஆமாம், இந்த ரீல்ஸு போடுறதுக்கான இந்த ஒரு முக்கியமான ஒரு தருணம் நமக்கு எதுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, தேட்டர்லேருந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியிட்டப்பட ஒரு படங்கள், தேட்டர்லேருந்து அதிகமான ஒரு சம்பாதனையை பார்க்காம ஓடிடிக்கு வந்த படங்கள் பற்றி யாரும் நம்ம வந்து இங்கே பேசுகிறதில்ல கண்டிப்பாக, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான படங்களில் கொஞ்சம் இப்போது வந்து நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களோட கருத்துக்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஓடிடியில் வந்த பிறகு அந்த படத்துகளோட கருத்துக்களை வந்து எங்கேயும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது இல்லை. ஸோ அதை நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த ரீலை போட்டுட்ருக்கோம் நம்ம நேவிகேஷன் அப்படின்ற ஒரு இந்த புது சேனலில். இன்னைக்கு நம்ம வந்து பேச போகக்கூடிய ஒரு 2 படங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தா, மார்ட்டின் அப்புறம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன்டா இந்த 2 படத்தை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த 2 படத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் தானே கதாநாயகனாக இருந்து அவங்களே வந்து அங்கே வில்லனாகவும் நடிச்சிருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டுவல் கேரக்டர் 2 படத்துலையும் இருக்குது, இல்லைங்களா? நம்ம தளபதி விஜயும் வந்து அங்கே ஹீரோ வில்லன் 2 கேரக்டரும் அவரே நடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் துருவா சர்ஜாவும் சரி, அவரும் வந்து ஹீரோ வில்லன் 2 கேரக்டரும் அவரே வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் கிராஃபிக்ஸ் வந்து கிளைமேக்ஸில் 2 படத்துலையும் ரொம்ப ரொம்ப சொதுப்புன ஒரு விஷயங்களில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம், இல்லைங்களா? ஸோ இது வந்து எனக்கு தோணுன ஒரு சின்ன கருத்து. ஆனால் உங்களுக்கு இந்த படம் ஓடிடியில் எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்து தேட்டரில் இது கொஞ்சம் அவ்வளோ எதிர்பார்த்த அளவில் போகலை? ஆமாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து செம்மையாக போச்சு, ஆனால் மார்ட்டின் வந்து அவ்வளோ ஒரு ஓட்டத்தை வந்து அங்கே பார்க்கல அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து ஏன் அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு பக்கத்துக்கங்க. எதுக்காக நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தா, எப்பவுமே வந்து அடுத்த முறைன்ட்டு ஒன்று இருக்குது, இல்லைங்களா? ஸோ இந்த முறை நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோம், அடுத்த முறை இந்த தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்தோம் எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி, இல்லைங்களா? ஸோ அங்கே அவர் வந்து கொஞ்சம் போன படத்தில் செஞ்ச தவறுகளை வந்து லியோவில் இப்போ வந்து கூலியில் நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் எப்படி ஓடிடியில் வெளியிட்ட படங்களில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரீலு. தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த படங்கள் வந்து எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும் தேட்டரில் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரி ரீல்ஸுகள் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். பார்த்துட்டே இருங்க நேவிகேஷன் சேனலில்.